ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட தேர்ட் ஓடிஐ வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ படுதோல்வின்னு சொல்ல வேண்டாம், எனக்கு கிட்ட போய் தோற்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்போம், பேட்டிங்கை வந்து ப்ளேம் பண்ணுறது அதிகமாக இருந்துச்சு, பவுலிங்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமலே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலங்காலமாக பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் வந்து கொஞ்சம் தடுமாட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. நடுவில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சீமர்ஸ், நல்ல பவுலர்ஸ் எல்லாருமே உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா புவனேஷ்குமார்லேருந்து எல்லாருமே வந்து நல்லா தான் பவுல் பண்ணாங்க. ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், முகமது சிராஜாக இருக்கட்டும், முகமது ஷமியாக இருக்கட்டும், இப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆச்சுன்னு தெரில, எல்லாருமே ட்ராப் அவுட் பண்ணி ஒரு புது பவுலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான், ஏன்னா காலங்காலமாக வந்து மாற தான் செய்யும். அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அடுத்தடுத்த பவுலர்ஸ் வருவாங்க, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பட் ஆனால் பவுலிங் நல்லா அமையலையே, அதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க இங்கிலாந்து. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து இந்தியா விட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்குன்னு லார்ட்ஸில் வந்து பொழந்து எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். 387 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ கீ ஃபேக்டராக வந்து பவுலர்ஸ் வந்து அமையலையோ, முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடாதனால வந்து இந்த மேட்ச் எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பவுலர் நம்பி அப்போ இந்தியன் டீம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தானே கேள்வி எழுப்பப்படுது. ஸோ எல்லாமே வந்து டீமாக தானே விளையாடணும். ஸோ டீமாக விளையாடும் போது பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படிங்கிற போது எல்லாருமே 100 ரன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. 10 ஓவருக்கு 97 ரன் கொடுத்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா 62 ரன் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பயங்கரமான ஒரு ரன் டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்ததே வந்து பவுலர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த ஓடிஐயில் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மட்டமான பவுலிங் வந்து போடப்பட்டதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் இந்த பவுலர்ஸ் எல்லாமே டீமுக்குள்ளே கொண்டு வரல அப்படிங்கிற கேள்வியுமே இப்போ வந்து எழுப்பப்பட்டிருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜ் ஏன் வரல, முகமது ஷமி ஏன் உள்ளே வரல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பப்படுது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு ஆளாக வந்து இதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹர்ஷதீப் சிங் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கமாண்டேட்டில் வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து ஓடிஐ வந்து எப்படி பண்ணுவார், ஃபஸ்ட்டு 3-4 ஓவர் தான் நல்லா போடுறாரு, 20-20க்கு ஓகே, அதுக்கப்புறம் அவர் வாரி ரன்னை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிஐ சீரீஸில் ஹர்ஷதீப் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் மொதல் 2 விக்கெட்டோ 1 விக்கெட்டை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் லைனப்பே மாற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து முகமது சிராஜ், முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார்லாம் நல்ல வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா வந்து சேனா கண்ட்ரீஸில் வந்து புவனேஷ்குமார் ஸ்விங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ளே கொண்டு வருவாங்களாம் தெரியல. பட் ஆனால் ஓகே, அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி போகிறாங்கன்னா வந்து யாரை கொண்டு வந்தால் வந்து ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ரன்ஸை வந்து யார் அதிகமாக கொடுக்காமல் இருக்காங்க, அதிக ரன் கொடுக்காமல் கன்சிட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸ் யாருமே அந்தளவுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பிரின்ஸ் யாதவ்லாம் நல்லா தாங்க போட்டார், ஐபிஎல் அவங்க சூப்பராக போட்டார், நல்ல ஒரு ஸ்டார் பவுலராக வருவார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஒரு மேட்ச் சொதப்பிட்டாரா அப்படிங்கிட்டீங்கன்னா இல்லை, இந்த சீரீஸே கொஞ்சம் சொதப்பி தான் போட்டிருந்தார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 100 பார் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 100 ரன்னுங்க, கிட்டத்தட்ட 97 ரன் அவர் தாங்க கொடுத்து வச்சுருந்தார். அப்புறம் பிரசித் கிருஷ்ணா பாலில் தான் கடைசி அவர் தான் வந்து ஃபுல்லாக 7 ஓவர்ஸ் 8 ஓவர்ஸ் நல்லா டைட் பண்ணார். கடைசி ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 ஓவரில் போலன்னு பிறந்துட்டார் ஜாஸ் பட்லர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹார்திக் பாண்டியா உள்ள வரணும், ரவீந்திர ஜடேஜா உள்ள வரணும், இல்லை அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு. ஸோ ஆல்ரவுண்டராக வந்து இவங்க 2 பேர் இருக்கணும். அப்போ பவுலர்ஸ் யாரை கொண்டு வரலாம், ஸ்பின்னர் ஒரு ஸ்ட்ராங் ஸ்பின்னர் கொண்டு வரணும். குல்தீப் யாதவை கொண்டு வர போகிறாங்களா, வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வர போகிறாங்களா, இல்லை வந்து யாரை வந்து ஸ்பின்னராக வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பேசஸ் வந்து யார் இருக்க போகிறா, ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக இருப்பார். அதை தாண்டி யார் இருக்க போகிறா, ஹர்ஷித் ராணாவை கொண்டு வர போகிறாங்களா, ஏன்னா பேக்கப் லைனப் வந்து பேட்டிங்லேயும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர போகிறாங்களா, இல்லை பிரசித் கிருஷ்ணா இவங்க தான் கண்டினியூ ஆன போகிறாங்களா அப்படிங்கிறதுமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த அனாலிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 பவுலருமே வந்து கேப்டன் கில் யூஸ் பண்ணியிருப்பார். இது பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ப்ரூக் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து சொல்லணும்னா டங் வந்து பயங்கரமாக சொதப்பின உடனே ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த பவுலர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பெத்தலை உள்ளே கொண்டு வந்தாருங்க. பெத்தல் வந்து சூப்பராக போடுறாரு. நம்ம கோலி கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக போட்டார். அப்படி பார்த்தா இங்கே இந்தியன் டீமில் இன்னொரு பவுலர் இல்லவே இல்லை, சிவம் துபேவை வச்சுருந்தாங்க. ஸோ அவர் வந்து சொதப்பிட்டார். ஸோ அப்படிங்கிறனால அவரை தூக்கிக்கிட்டு 2 விக்கெட் கீப்பர் மாதிரி இஷான் கிஷன் அண்ட் கேஎல் ராகுல் இருந்தாங்க. அது எதுக்கு அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பவுலர் இல்லவே இல்லை, பார்ட் டைம் பவுலர் மாதிரி யாருமே இல்லை. அதுதான் யதார்த்தமான ஒன்று. இங்கே பெத்தல் வந்து 7 ஓவர் போட்டு முடிச்சு டங் ஓவரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இதே தான் அங்கே போடல அப்படின்னா டங் ஓவரில் நம்ம ஆட்கள் எல்லாருமே பொழந்துருப்பாங்க. ரோஹித் சர்மா இந்த ஃபார்முக்கு அடித்து நவுத்திருப்பார்.
பட் ஆனால் அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ரன்ஸ் கோயிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணார் கேப்டன் ப்ரூக் அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th பவுலரே இல்லாமல் இருந்து 5 பவுலர் வச்சு விளாண்ட மாதிரியே இருந்தது. 5 பவுலர் தான் போட்டாங்க, பொழந்து எடுத்துட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ், இங்கிலாந்து பேட்ஸ்மேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த இந்தியன் பதலை வந்து உள்ளே கொண்டு வந்து அழகாக வந்து அவர் பேட்டிங்லேயும் பண்ணார், பவுலிங்லேயும் வந்து சம்பவம் பண்ணார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் லைனப்பில் வந்து கேஎல் ராகுல் பொசிஷன் 6வது பொசிஷனுக்கு வந்து இறக்குனாங்க அப்படிங்கிறதுமே தெரியல. அவர் அப்படியே மெல்ல மெல்ல ஓப்பனிங்லேருந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 4th இறங்கினார். இப்போ 6th பேட்ஸ்மேனாகவே இறங்குறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. ஷார்ட்லேருந்து அவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படிங்கும்போது திணற தான் செய்வாங்க யாராக இருந்தாலுமே. அவர் வந்து 4th பேட்ஸ்மேனாக இறக்கியிருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் மாறிக்கும். இஷான் கிஷானை எதுக்கு எடுத்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு நம்பர் 4 பேட்ஸ்மேனாக கொடுத்தாங்கிறதே தெரில. ஸோ இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி வந்து மாற்ற போகிறாங்க, என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து ரொம்பவே நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஓடிஐ மேட்ச் வந்து நியூசிலாந்து நடக்க போகிற மேட்ச் தான். அதில் வந்து இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ மேட்சஸ் வந்து அனலைஸ் பண்ண வேண்டி இருக்கிற சமயத்தில் வந்து ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி டாக் வந்துச்சு பாருங்கள். அது தாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டான காமெடி. அவர் வேறு லெவலில் விளாண்டுட்டு இருக்காரு. லார்ட்ஸில் ஓடிஐயில் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக வந்து ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் 100 வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆனர் போர்டில் வந்து வந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து நேற்று விளாண்டார். வேறு லெவல் சம்பவம் காமிச்சார். 39 இயர் ஓல்டு ரோஹித் சர்மா மாதிரியே சொல்ல முடியலங்க. அந்தளவுக்கு ஃபீல்டிங்லையுமே சம்பவம் பண்ணார், பேட்டிங்லேயும் சம்பவம் பண்ணார். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கம்பேரிசன் வேண்டாம் பார்க்குறேன். பட் ஆனால் அதே இதுன்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. இஷான் கிஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 கேட்ச் ட்ராப் பண்ணார். பெக்கெட்டோட 2 கேட்சை. ஸோ அவரோட 2 கேட்ச் ட்ராப் பண்ணது அவர் செஞ்சுரியாக அடித்து போட்டு போயிட்டார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 4 விட்டார். இந்த மாதிரியான மிஸ்ஃபீல்டிங் இருந்துச்சு விக்கெட் கீப்பிங்கில். ஸோ இது என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் இப்போ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் 138 ரன், அதுவும் ஹாம்ஸ்ட்ரிங் ஆகாமல் இருந்ததுன்னா இந்திய மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருப்பார் கண்டிப்பாக. அது நல்லாவே தெரியும். ஏன்னா விகேவும் ரோக்கோவோட பார்ட்னர்ஷிப் எப்படி செட் ஆச்சுங்கிறது தெரியும். சுமன் கில்லும் ரோஹித் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் எப்படி செட் ஆச்சுன்னு நல்லாவே பார்த்தோம். ஸோ இது வந்து நின்றுருந்தாருன்னா முடிச்சிருப்பார். ஆனால் அவரால் முடியல அப்படிங்கிறதுனால நல்லா அடிக்க ஆரம்பித்தார். அதில் தான் அவுட் ஆகிட்டு போயிட்டார். இனிமேல் வந்து ரோஹித் சர்மாவை பற்றி திங்க் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இதை பற்றி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை தவிர்த்து நிறையவே இருக்குது திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பவுலிங் சரியில்லை, பேட்டிங் லைனப்பில் வந்து தடுமாற்றமாக இருக்குது. 3 பேர் விளாண்டா அதுக்கப்புறம் யாருமே விளாட மாட்டேங்கிறாங்க. அழகாக 3 ஓவரில் 60 ரன்லாம் அள்ளி 30 ரன் 40 ரன் அள்ளி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து ட்ரெயின் ஆகி வரணும் அப்படிங்கும்போது நிறைய ஓடிஐ மேட்சஸ் வருது. கண்டிப்பாக வந்து சேனா கண்ட்ரீஸில் ப்ரூவ் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். இந்தியன் கண்ட்ரிலேயே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து மேட்ரு கிடையாது. அதை தாண்டி வந்து சேனா கண்ட்ரீஸில் நம்ம ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். அதுக்காக அந்த அளவுக்கு வந்து பேசர்ஸோட பவுலிங் வந்து சூப்பராக இருக்கணுங்கிறது தான் இந்தியன்ஸும் சரி கிரிக்கெட் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருக்காங்க 2027 வந்து வேர்ல்டு கப் அடிக்கணும் அப்படிங்கிறது. நேற்று மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஃபுல் ஷோ இருந்துச்சுங்க. அதே மாதிரி ரோக்கோ ஷோவையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹானர்ஸ் போர்ட்லேயும் ரோஹித் சர்மாவோட பேர் வந்திருக்கு. இந்தியன் பேட்ஸ்மேன் ஓடிஐயில் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு சம்பவம் பண்ணாங்க. கேப்டன் கில்லோட ரன்னுமே நல்லா இருந்துச்சு, ஸ்கோர் பண்ணாங்க. நல்லாவே நிதானமான ஆட்டம் பிடிச்சாங்க. பார்ட்னர்ஷிப்புமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் நின்று அடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. அந்த பவர் பேக்கான பேட்ஸ்மேன்ஸ் வந்து இல்லையா அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜாஸ் பட்லர் என்ன அடி அடித்தார் அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தோடனே அவுட் ஆகிட்டு போயிட்டார். கேஎல் ராகுல் வந்தோடனே அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேலுமே சும்மா தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டார். சாம் கரனோட ஸ்லோ பாலிங்கில் வந்து எல்லாருமே தங்களோட விக்கெட்டை வந்து இழந்தாங்கிறத யதார்த்தமான உண்மை. இஷான் கிஷனுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனோ ருத்ராஜ் கேக்கோட உள்ளே வரலாம். ஏன்னா வந்து நம்ம இதை பார்த்துருக்கோம் கண் கூட. அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 3rd and 4th பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப் கோலி அண்ட் ருத்ராஜ் கேக்கோட அந்த அளவுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட பார்ட்னர்ஷிப் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் கேஎல் ராகுலோட பார்ட்னர்ஷிப் பிடிக்கலாம். இது வந்து நல்லாவே அமையும். ஸோ அதை வந்து யோசித்து அவங்க வந்து வேறு லெவலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். வேர்ல்டு கப் நமக்கு அட்லாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக ஜெயிச்சாகணுங்கிற போராட்டம் தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கொண்டு வராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.